السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு அவனுடைய இரக்கத்தை கொண்டு நம்ம ஜமாத்துல் அவ்வளுடைய பிறை 13 ஐயாமில் ஃபீலுடைய இரவில் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே உரியது. நம்மளுக்கு அப்போலாம் நோம்பில் மட்டும்தான் இந்த பிறையுடைய டவுட்டு வரும். பிறந்திருக்கா, பிறநாளா, இன்றைக்கி பிறநாள் இல்லையான்னு வரும், நோம்பு இல்லையான்னு வரும். அப்போ இதெல்லாம் ஒரு காலமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ மாதமே இந்த பிரச்சனையாக ஆகுது. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் புரிஞ்சு கொள்வானாக. அப்போ இந்த ஐயாமிலுடைய என்னைக்கு பிறக்குது, என்னைக்கு நோன்பு அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதில் நம்மளுக்கு டவுன்காஜியுடைய அறிவிப்பு ஏதோ அதைத்தான் நம்ம பின்பற்றணும். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ஒரு வழிகாட்டுதல் வேணும் இல்லையா? அந்த வழிகாட்டுதலுக்கு தான் நம்ம பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். அப்போ நம்ம இன்றைக்கி ஐயாமில் ஃபீலுடைய இரவு இன்னைக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம அதாவது செவ்வாய், புதன், வியாழன் 3 நாளும் நம்மளுக்கு ஐயாமில் ஃபீலுடைய இரவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ். நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் இதை தொடர்ச்சியாக வைக்கலாம். இல்லை பழக்கத்தை உருவாக்கிக்கிறவங்க இந்த மாதத்தில் இருந்தே நம்ம உருவாக்கிக்கிறலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பார்த்தோம் இல்லையா, அலி ரலியல்லாஹு தஆலா மூலமாக ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 விஷயங்களாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதில் முதல் 2 விஷயம் நிரந்தரமாக இருக்காது, வாலிபமும் ஆயுளும் நிரந்தரமாக இருக்காது அப்படின்ட்டு சொல்லப்பட்டுச்சு இல்லையா. அடுத்தது 2வது என்ன சொன்னால், 2 விஷயம் என்னென்று நம்ம பெரியதாக ஆக அதுவும் கூட வேண்டும். என்னது? அறிவும் அமலும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்பட்டுச்சு. அந்த அறிவுடைய விஷயத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் நேற்றைய தினம் துவாவில் நம்ம நேரத்தை ஒதுக்குனதுனால இறை சிந்தனை நம்ம போடலை. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நீங்கள் எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொன்ன அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ தூரத்துக்கு செலவாத்துக்களை, இவ்வளோ எண்ணிக்கைகளை நம்மளுக்கு நீங்கள் கொடுத்தது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அங்கேயும் அதாவது எல்லாருக்கும் கொடுத்து ஓத சொன்னாங்க இல்லையா, மற்ற இடங்கள்களில் ஓதுனதை விட நம்ம அமல்கள் 1000 குரூப்பில் ஓதுன செலவாத்துக்கள் எண்ணிக்கை தான் அதிகமான டாப்பில் இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு தான். அப்போ அந்த செலவாத்தை கொண்டு நம்ம வெற்றி அடையணுங்கிறதுக்கு தான் நேற்று ஒரு சில அதாவது 23 நிமிஷம் உங்களுக்கு நான் துவாவை போட்டுட்டேம்மா. அது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அதாவது துவாவில் ஒரு கணக்கு பார்த்து நம்ம துவா ஓத முடியாது. அதனால் கொஞ்சம் அதிகமான நேரங்களாக ஆயிடுச்சு. எல்லோரும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு எல்லாருக்குமே ஒரு திருப்தி இருக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு இன்றைய இறை சிந்தனைக்குள்ளே நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்மளுக்கு அறிவு, நம்மளுடைய வயது கூட கூட அறிவும் கூடணும், நம்மளுடைய அமலும் கூடணும். சொல்லுவாங்க இல்லையா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்த்தி அப்படின்னு ஒரு பாடல் கூட படிப்பாங்க. அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய அறிவு எந்த அளவுக்கு நம்மளுக்கு கூடியிருக்கு அப்படின்னு நம்ம தெரியணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த அடிப்படையில் அந்த அறிவை பற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு அறிவை பெறுறதுக்கு, நம்மளுக்கு பெறுறோம் இல்லையா, அந்த அறிவை பெறுறதுக்கு 3 வழி இருக்குது நம்மளுக்கு. அதில் நம்ம முதல்ல அறிவை பெறக்கூடிய வழிமுறை 5 புலன்கள் நம்மளுக்கு தேவை. அதாவது கண்ணால், காதால், மூக்கால், பார்வையால், நாவால். இந்த 5 உணர்ச்சிகள் மூலமாக தான் நம்ம அறிவை பெற முடியும் அப்படிங்கிறது முதல் வழி. அப்போ இதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் மார்க்கம் சொல்லியிருக்கு. 2வது வழி சிந்தனையின் மூலம் அறிவை பெற முடியும், 2வது மூலம். மூன்றாவது விஷயமாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பெறக்கூடிய அறிவை, சிந்தனையான அறிவை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது, சிந்தனையை மட்டுமே கொண்டு வெற்றி பெற முடியாது. அதே நேரத்தில் ஐம்புலங்களை கொண்டும் நம்ம வெற்றி பெற முடியாது. 3வது உள்ள அறிவு எதை கொண்டு நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த அறிவை கொண்டு நஷ்டம் அடைஞ்சவன் இப்லீஸ். முதல்ல அறிவை கொண்டு அல்லாஹ்ட்ட பேசினவன் அவன் தான். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தங்கத்தை நிற்கும் திராசு மாதிரி தான் நம்ம அறிவு.
அதாவது எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அறிவை பயன்படுத்தணுமோ அந்த அறிவை நம்ம பயன்படுத்தணும். இப்போ தங்கம் நிற்கிற தராசில் இரும்பை தூக்கி வைக்க முடியாது. ஆனால் இரும்பை நிற்கக்கூடிய திராசில் தங்கத்தை வச்சு நிற்க முடியாது. அப்போ அந்த தங்கம் இரும்பை ஏன் இரும்பு தராசு மாதிரி ஏன் அறிவு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு கசாலி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்கண்டா, அதுக்கு சின்னதாக வைக்க தெரியாது அந்த இரும்பு தராசுக்கு. ஆனால் தங்கம் இருக்கிற தராசில் சின்ன சின்னதாக வச்சு 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 பெரிய லெவலுக்கு நிற்கலாம். அதாவது 1 கிராமில் இருந்து 100 கிராம் வரைக்கும் நிற்கலாம். இதுக்கு தான் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்கத்தை நிற்கும் தராசு போன்றது உங்கள் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அறிவையே வச்சு அறிவு எனக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி இழிவடைஞ்சவன் யார்? இப்லீஸ். அவன் என்ன கேட்டான், நான் தானே உயர்வானவன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால் படைக்கப்பட்டவங்க தானே அப்படின்னு வாதம் செஞ்சான். என்ன எதுக்கு எப்படி வாதம் செஞ்சான்? அறிவை கொண்டு தான் அவன் பேசினான். அப்போ எந்த இடத்துல நம்ம அறிவை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல நம்ம அறிவை பயன்படுத்தணும். அதுதான் அறிவின் வளர்ச்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மளுக்கு சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்பின்படி சொல்கிறாங்க, இப்போ நம்ம சாக்ஸ் போட்டு தைமம் செய்கிறவங்க அதில் இது செய்யலாம் இல்லையா, ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, சாக்ஸ் போட்டிருக்கிறவங்க சாக்ஸுக்கு மேலே தைமம் செஞ்சால் கூடும். அதாவது அந்த பெரிய ஒரு அதுக்கு சட்டங்கள் வேறு இருக்குது, தைமத்துடைய சட்டத்தில் அது வரும். இதை அலி ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்கிறாங்க, என்னுடைய அறிவை வச்சு நான் இதுக்கு சட்டம் சொல்லியிருந்தேன்டா, சாக்ஸுக்கு மேலே செய்யக்கூடாது, கீழே தான் செய்யணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அறிவை கொண்டு நான் சொல்லலை, ஹதீஸை கொண்டு நான் சொன்னேன்டா. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிடறோம், தடி எடுத்த வேளாண் தண்டல்காரன் மாதிரி நம்ம எல்லாருமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த பேச்சு அறிவை சார்ந்ததா, நப்சை சார்ந்ததா, அல்லாஹ் கூறிய அந்த சட்ட திட்டத்தின்படி சார்ந்ததா அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் புரியாமல் பேசுகிறோம். அப்படி இல்லாமல் அறிவை பயன்படுத்துகிற இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அறிவை மட்டுமே பயன்படுத்தின சாலபர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நிலைமை என்னாச்சு? காசு பணம் இருந்துச்சு, ரசூல்லா கேட்குறாங்க, ஜக்காத்தினையும் கொடுத்துடணும்னு கொடுத்துடணும். அவ்வளோதான். அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் நான் கொடுக்கணும், நான் உழைச்ச காசாக்கும். அந்த அறிவை அவங்க பயன்படுத்தினாங்க. என்ன நிலைமையாச்சு? எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? ஒரு சஹாபிக்கே அந்த அறிவை வச்சு அவங்க என்ன செய்ய முடியலை, பலன் பெற முடியலை. அப்போ நம்ம ஐம்புலன்களையும் நம்ம வைப்புலங்களை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நம்ம நினச்சி செயல்படுத்த முடியாது. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயம். இப்போ ஐம்புலன்னு 5 ஆயிடுச்சு, 6வது சிந்தனை ஆயிடுச்சு. இப்போ 7வது ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அதாவது 3 வழியில் பெறணும் இல்லையா. இப்போ 5 புலங்களை வச்சு ஒரு வழி, சிந்தனையான ஒரு வழி, 6. இப்போ 7வது அந்த அறிவு எப்படிப்பட்டதுண்டாக்க நம்மளுக்கு குர்ஆன் வழிகாட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாக்கு ஹதீஸ் நம்மளுக்கு வழிகாட்டணுன்னா அறிஞ்சு வாழ்கிறதுக்கு பேர் தான் நம்மளுடைய அறிவை பயன்படுத்துறது. அப்போ நம்ம வளர வளர அறிவு வளருதா அப்படிங்கிறத ஒரு கண நேரம் நம்ம சிந்தித்து பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. அறிவை கொண்டே நம்ம என்ன செய்ய முடியாது, எதையுமே வெற்றி பெற்ற முடியாது. அதே நேரத்தில் அமலும் வேணும். இப்போ அமல்னு வந்துட்டால் நம்ம அமல் எப்படிப்பட்டதாக இருக்குது? 5 வக்து தொழுகை, குர்ஆன், ஹதீஸ், அல்ஹம்துலில்லாஹ், திக்ரு, ஸலவாத்து எல்லாம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அந்த தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள், திக்ருகளுடைய சட்டத்திட்டங்கள், இதுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ளே நம்ம முத்தாலா பண்ணி பண்ணி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு கேட்டு ஒரு படி நம்ம போய்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு வருஷம் நம்மளுக்கு 12 மாதங்கள் போகுது. அந்த 12 மாதங்களில் குர்ஆனுடைய தொடர்பு நம்மகிட்ட எவ்வளவு இருக்குது, திக்ருகளுடைய கணக்கு நம்மகிட்ட எவ்வளவு இருக்குது? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்துமே, ஒரு முஹர்ரத்துக்கு மறு முஹர்ரத்துக்கு நம்ம எத்தனை ஜனாசாக்களில் கலந்துருப்போம், எத்தனை கல்யாணங்களில் கலந்துருப்போம், எத்தனை குழந்தை பேர் நிகழ்ச்சிகளில் கலந்துருப்போம், எத்தனையோ இடங்கள் சுற்றி பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் நம்ம கணக்கு வச்சுருக்கோமா? மார்க்க ரீதியான வழிமுறைகளில், உலக ரீதியான வழிமுறைகளில் எத்தனையோ நம்ம பார்த்துருப்போம். இந்த படிப்பு, ஜனாசா வீட்டில் படிப்பு நம்ம பெற்றோமா? திருமணத்துக்கு போனோமே, அந்த திருமணத்திலேருந்து சுன்னத்தை நம்ம பேணணுமா? இதெல்லாம் அமலை சார்ந்தது தானே. அப்போ அந்த அமலில் நம்ம முக்கியமானது தொழுகை. 5 நேர தொழுகை நம்மள்கிட்ட கரெக்டாக இருக்கா? தஹஜ்ஜத்து நம்மகிட்ட
ஹயாத்தாக்குறோமா? இஸ்ராக்குடைய தொழுகை நம்மகிட்ட பழக்கப்படுத்துகிறோமா? லுஹாவுடைய தொழுகை நம்மள்ட்ட இருக்கா? அவ்வாவினுடைய தொழுகை நம்மள்ட்ட இருக்கா? அனுதினமும் தௌபா தொழுகிறோமா? தௌபாவுடைய தொழுது அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறோமா? அல்லாவுக்கு சுக்ரியா செய்கிறோமா? ஹாஜத்து தொழுது நம்ம அல்லாட்ட கேட்குறோமா? என்னுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுண்டு. தஸ்பீஹு தொழுகிறோமா? அல்லாட்ட நலவை ஒப்படைக்கிறது இஸ்திகாரா தொழுகிறோமா? கிரண நேரங்களில் கிரண தொழுகிறோமா? மழைக்காக நம்ம தொழுகிறோமா? அனுதினமும் தொழுகை நம்ம தொழுகிறோமா? சபர் போகிறமே பயண தொழுகை அந்த சபர் தொழுகிறோமா? மரண லேசாக எனக்கு அமையணும், சக்கராத்தின் வருத்தம் லேசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம தொழுகிறது என்ற தொழுகிறோமா? பிறருடைய கஷ்ட நஷ்டங்கள் விலகணும், அந்த அவளுடைய பாவத்தை மன்னிச்சிடணும், பிறருக்காக நம்ம தொழுகிறோமா? முழு உம்மத்துக்கும் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக நம்ம தொழுகிறோமா? அப்போ இந்த தொழுகைகள்லாம் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நம்மளுக்கு 50 வக்து தொழுகையை அல்லாஹ் கொடுக்க ஏற்பாடு பண்ணனான். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் நம்மளுக்கு வந்து அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மாபெரும் கருணையை கொண்டு அவர்களுடைய இரக்கத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? 57 தொழுகையாக தந்துட்டான். மிச்சம் உள்ள 45 தொழுகையும் நம்மளுக்கு துனியாவில் தான் இருக்குது. வசீரன்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு இப்போ உங்களுக்கு இத்தனை தொழுகை சொன்னதுலேயே ஒரு 17 தொழுகை வந்திருக்கும், 57 தொழுகையும் சேர்த்தே. அப்போ இந்த மாதிரி வந்திருக்கும் போது அப்போ இன்னும் அது இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம வந்து இன்ஷா அல்லா நம்மளால் முடிஞ்ச அமலை நம்ம இன்ஷா அல்லா நம்மளுடைய அமல்களில் என்ன மாற்றம் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, மார்க்கத்தில் நம்ம பெற்ற படிப்பினைகள் என்ன அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லா நம்ம சிந்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அதாவது ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பேர் தாருல்லா அப்படிங்கிற வந்து அவங்கள கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள வந்து அடமொழி அவங்க பேர் என்ன, அவங்க பேர் வந்து அல்லமா சம்சரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. ஆனால் அவங்கள வந்து தாருல்லான்னு சொல்லுவாங்க. அதாவது அல்லாவின் பக்கத்து வீட்டுக்காரன்னு கூப்பிடுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அவங்க என்ன செய்வாங்களாம், அவங்க வந்து அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு நாளொன்றுக்கு அவங்க இதுக்கு ஹஜ்ஜுடைய மக்காவில் இருந்தவங்க. அதனால அவங்க வந்து நாளொன்றுக்கு 70 தவாபு செய்வாங்களாம். 140 ரக்காயத்து தொழுதுருக்காங்க ஒரு நாளொன்றுக்கு. அப்போ அல்லாஹ்வுடன் உறவு வைத்து கொண்டால்தான் அறிவும் கூடும், நம்மளுக்கு அமலும் கூடுங்கிறத இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். 3வது 2 விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன, எல்லாருக்கும் பயன் தரும். அந்த 3வது 2 விஷயம் எல்லாருக்கும் பயன் தரக்கூடியது. 1வது நற்குணத்தை வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது. 2வது இது, அதாவது கொடுத்து வாழுதலும் இல்லை என்று சொல்லாமலும் வாழ்வது. கொடுத்து வாழ்றணும், அதே நேரத்தில் இல்லைன்னு நம்ம எப்பவுமே யார்கிட்டையும் புலம்பக்கூடாது. இது வாழ. சம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, யாரை சொல்ல. அப்போ அவங்க வந்து இஸ்லாத்தை அவங்க தழுவலை. சம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை தழுவலை. ஆனால் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு பசிக்குது, எனக்கு உணவு தர முடியுமா, எனக்கு வந்து அதிகமான சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சாப்பாடு நிறைய சாப்பிடுவேன். அப்படியா, எனக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமான்னு கேட்கவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஐமன் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறாங்க, ஐமன் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, ரொட்டி சுட்டு கொடுக்குறாங்க. ஒரு ரொட்டி சுட்டு கொடுக்கும்போது 4 ரொட்டி சுட்டு வைக்கிறாங்க. அவங்க யார், ஐமன் ரலியல்லாஹு தஆலா. இப்போ இந்த 4 ரொட்டியும் என்ன செஞ்சாங்க, எப்படியும் 3 தின்னுட்டாலும் ரசூலுல்லாவுக்கு ஒரு ரொட்டி மிஞ்சும் இல்லையா அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அவங்க 4 ரொட்டியும் சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் பசி அடங்கலைன்றாங்க. அடுத்ததாக 6 ரொட்டி கொடுத்துக்க சொல்லி அனுப்புகிறாங்க. அப்பவும் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சாப்பாடு மிஞ்சலை. இப்போ வந்து அதுக்கு அடுத்தது 8 ரொட்டி அனுப்புகிறாங்க. அப்போ வந்து 8 ரொட்டி அனுப்பின உடனே அந்த ரொட்டியில் பாதி ரொட்டி தான் சம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா சாப்பிட்றாங்க. வயிறு நிரம்பிருச்சு. அப்போ ஏன் நீங்கள் சாப்பிடலான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் இன்று ஈமானை நியத்து வைத்து விட்டு வந்துட்டேன்னு சொல்லலாம். யாரை சொல்லலாம்,
ஏன்னா எனக்கு வந்து இத்தனை நாளாக நான் ஈமான் கொள்ளலை, உங்களோட 2 நாளாக வந்தது. நான் ஈமான் கொள்ளுவோமா வேணாமான்னு அந்த சர்ச்சையில் தான் நான் வந்தேன். ஆனால் இப்போ வந்து நான் ஈமான் கொன்றணுங்கிற எண்ணத்தில் வந்தேன். பிஸ்மி சொல்லி சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு அந்த வாதிய ரொட்டிலேயே வயிறு நிறைஞ்சிருச்சு யார சொல்லலான்டாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ என்ன செஞ்சாங்க, முதல்ல வந்து அவங்ககிட்ட இல்லைங்க அந்த, அதாவது நற்குணமும் அவங்ககிட்ட இல்லாமல் இருந்துச்சு. நற்குணத்தையும் அவங்க வாழ்க்கையில் கொண்டு போய் விட்டு விடாதீர்கள் இருக்கு இல்லையா, அந்த நற்குணமும் அவங்ககிட்ட இல்லாமல் இருந்துச்சு. கொடுத்து வாழ்றக்கூடிய தன்மையும் இல்லை என்று சொல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையும் அவங்ககிட்ட இல்லாமல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சம்மாஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எப்படிப்பட்ட நற்குணத்தை பெற்றாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அணுகுமுறையில் வந்தவங்க எப்படிப்பட்ட நற்குணத்தை அவங்க பெற்றாங்கண்டா, அவங்ககிட்ட வந்து யாராவது அடித்தா கூட அவங்களுக்கு அவங்களுடைய குணத்தை கொண்டு திருந்தி போயிடுவாங்க. இவங்ககிட்ட வந்து கோபமாக யார் வந்தால் கூட அந்த கோபம் இல்லாமல் அவங்களோட திருந்தி நல்ல வழியில் போயிடுவாங்க. சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்கு அவங்களுக்கு நற்குணத்தை அவங்ககிட்ட அல்லாஹ் தஆலா கொடுத்தா. இப்போ அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த பிறருக்கு கொடுத்து வாழ்றது கூடியது வரிசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூட இல்லை என்ற சொல்ல அவங்க நாவில் இருந்து வந்ததே இல்லை. ஆனால் நம்மளுடைய வாயில் இருக்கு என்ற சொல்லு ஒருபோதும் வந்ததே இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்மாதிரியாக நாங்கள் நினைத்து வாழ்கிறோமே, நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனால் பெண்களுக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், இல்லாள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இல்லத்தின் அரசி. இல்லத்தின் அரசி வாயில இருந்து இல்லைங்கிற பொருள்கள் வர்றதுனால தான் இல்லாளுங்கிற பேரை நம்மளுக்கு தமிழன் சுற்றி வச்சிருக்கான். இல்லாள் நம்ம என்ன சொல்லுவோம்? அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன்ப்பா. இந்த மாதிரி இல்லைன்னு எத்தனை விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். அதையே கொஞ்சம் மாற்றி சொல்லி பார்ப்போமே. அரிசி காலியாக இருக்குது, எண்ணெய் காலியாக இருக்குது, வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்மளுக்கு தேவை உள்ள விஷயங்கள். பணம் பரிசு காலியாக இருக்குது. அப்போ இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்துட்டா இல்லாங்கிற பேர் போய் இல்லத்தின் அரசிங்கிற பேர் வந்துடும் இல்லையா? அரசி யாராவது இல்லைன்னு சொல்லுவாங்களா? அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் போதும் என்ற அந்த மனம் நம்மளுக்கு இல்லை என்று யார்ட்டையும் புலம்பாமல் அல்லாஹ் நம்மளுக்கு என்ன கொடுக்காம இருக்கான்? எல்லாமே கொடுத்துருக்கானே ரப்புல் ஆலமீன். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாக பிறக்க வைத்திருக்கானே அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த 2 விஷயம் எல்லாருக்கும் பயன்படக்கூடியது. நற்குணமும் எல்லாருக்கும் பயன்படும், நம்ம இல்லைன்னு சொல்லாமல் இருந்தாலே எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்தது 4வது 2 விஷயம், எல்லா மக்களுக்கும் இடையூறு கொடுக்கக்கூடிய 2 விஷயம். 2 விஷயம் எல்லாருக்குமே இடையூறு கொடுக்கும். 1வது கோபம், 2வது போராமை. இந்த 2மே இருக்கவே கூடாது. மனிதன் படைக்கப்பட்ட உடனே ஏற்பட்ட பாவம் போராமை தான். மனிதன் படிக்கப்பட்ட உடனே ஏற்பட்ட பாவம் போராமை. இப்லீஸுக்கு பூமிக்கு வர வச்சதும் போராமையாக தான். கோபம் யாருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆதமலேஸ்வரர் மேலே கோவப்பட்டான். சம்மந்தமே இல்லாமல் ஆதமலேஸ்வரர் மேலே போராமப்பட்டான். அவனுக்கு அது தேவையா? அவனுக்கு கொடுத்த விஷயத்தை அவன் பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன்னா அந்த 2மே நடந்திருக்காது இல்லையா? இன்றைக்கி கோவப்படுற நம்ம எப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? கோபக்கார கணவர்கள்ட்ட மனைவி மாட்டிக்கிட்டு முழிக்கிறதும், கோபக்கார மனைவிகள்கிட்ட கணவர் மாட்டி முழிக்கிறதும் நம்மளை எப்படிலாம் பாதிக்கும்? கோபம் ஈமானை தின்று விடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தேனி எப்படி தேன்பட்டால் இறந்து விடுமோ அதுபோல் ஈமான் உள்ளவர்களின் மனதில் கோபம் சென்றால் ஈமான் போய்விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருள்மொழி. மூசா அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தஆலா நபியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட அவங்க கோபக்காரவங்க, ஒரு அடியில் ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு தானே போனாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படிப்பட்ட கோபக்கார மூசா அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? 12 வருடம் ஆடு மேய்க்க வைக்கிறான் ஷுஐப் அலைஹி வஸல்லத்திட்ட. அப்போ ஆடு மேய்க்கும் போது ஆட்டுக்கு முள் குத்திருச்சு.
இப்போ என்ன செய்கிறாங்க, ஆட்டை பிடிக்க ஆடு முள்ளு குத்தி அடிச்சு குதிச்சு முள் வலியோடு அது ஓட போகுதே, கூட கொஞ்சம் வேதனையாக இருக்குமேன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆட்டை பிடிக்க போகிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலத்துடைய கால்லையும் முள்ளு குத்திருச்சு. இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய காலில் இருக்கிற முள்ளை முதல்ல எடுக்கிறாங்களா, ஆட்டுடைய காலில் இருக்கிற முள்ளை எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். சனது கொடுக்க, என்ன சனது கொடுக்க, ரசூல் நபின்னு சனது கொடுக்கறதுக்கு அல்லாஹ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன செய்யுது, மாடும் நொண்டி நொண்டி ஓடுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் நொண்டி நொண்டி போடுறாங்க. ஓடி ஒரு வகையாக ஆட்டை பிடிச்சு அந்த ஆட்டு காலில் இருக்கிற அந்த முள்ளை எடுத்துட்டு அந்த அந்த காலை தடவி விடுறாங்க. தடவி விட்டதுக்கு பிறகு தன்னுடைய காலில் இருக்கிற முள்ளையும் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு திரும்ப அந்த ஆட்டுடைய காலை அந்த அது இது பண்ணுறாங்க. இதை பார்த்து அல்லாஹ் ரசிக்கிறான். ரசிச்சுட்டு நுபுவத்தை கொடுக்குறான். சுபஹானல்லாஹ். அப்போ அந்த கோபம்ங்கிறது என்ன எப்படிப்பட்டதாக இருக்குது, கோபத்தை விட்டதுனால இந்த விஷயம் கிடச்சிச்சு. அப்போ போராமையும் நம்மளுடைய போராமையை கொண்டு நம்மளுடைய அமல்கள் கரிந்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ நாம் இது 2 விஷயமும் பிறருக்கு, அதாவது எல்லாருக்குமே இடையூறு தரக்கூடிய விஷயம். அந்த 2 விஷயத்தையும் விட்டு நல்லா நம்மளை பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள 2 விஷயங்களாக இனி வரும் நாட்களில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.